இந்த வீடியோவில் நம்ம இந்த ஹாட் பேன் யூஸ் பண்ணி கொத்தமல்லி துவையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு குக்கரை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டும் போட்டு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதில் வரமிளகா புளி, இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி, இது நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியாச்சு. மூடி வச்சுட்டு 2 நிமிஷம் கழித்து நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு 1 மினிட் மூடி வச்சாச்சு. இதில் தேவையான அளவு சால்ட் போட்டுட்டு கொஞ்சமாக சால்ட் போடலாம். கோகனட் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து ஆறுனதும் அரைச்சிக்கலாம். அருமையான கலர் மாறாத கொத்தமல்லி சட்னி மாறாமல் இருக்குது பாருங்கள். கொத்தமல்லி இதே மாதிரி புதினா கருவேப்பிலை எல்லா சட்னிஸும் நீங்கள் இப்படியே பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் இது மூடி வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை குக் பண்ணி அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சா கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடும். இதை இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல திக்கான கொத்தமல்லி சட்னி ரெடி.